தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய வரலாற்றை மட்டுமல்ல, உலக வரலாற்றையே புரட்டி போட்ட இரும்பின் தொன்மை பற்றிய ஆய்வு இப்போ வரலாற்று ஆய்வாளர்களுக்கு மேலும் பல ஆய்வுகளுக்கான கதவுகளை திறந்து விட்டிருக்கிறது. தமிழகத்தின் பக்கம் உலகின் கவனத்தையே திருப்பும் வகையில் இரும்பின் தொன்மை இப்போ மாறியிருக்கிறது. ஆதிச்சநல்லூரில் சிவகலையிலும் கிடைத்த இரும்பு தொல்பொருட்களின் காலம் கிமு 2600 முதல் கிமு 3345 வரை இருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஆதிச்சநல்லூரிலும் சிவகலையிலும் கிடைத்த இரும்பு தொல்பொருட்களின் காலம் கிமு 2600 முதல் கிமு 3345 வரை இருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஆதிச்சநல்லூரை பொறுத்தவரை அதன் வாழ்விட பகுதியில் 220 சென்டிமீட்டர் ஆழத்தில் கிடைத்த இரும்பு பொருட்களுடன் கிடைத்த கரிம பொருட்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அதில் அவற்றினுடைய காலம் சராசரியாக கிமு 2613 இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தமிழகத்தில் இரும்பின் வரலாறு 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்கிவிட்டது அப்படிங்கிறது நிரூபணமாக இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சிவகலையில் நடத்தப்பட்ட அகழாய்வில் 3 முதுமக்கள் தாழிகள் கிடைச்சது. இதில் இருந்த கரிம பொருட்கள் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. அதில் கிடைத்த ஒரு கரிம பொருட்களின் காலம் கிமு 3345 என தெரிய வந்திருப்பதாக தமிழக அரசின் அறிக்கை சொல்லுது. அதனால அந்த கரிம பொருட்களோடு இருந்த இரும்பின் காலமும் அதுவாகவே கணக்கிடப்பட்டிருக்கிறது. உலகில் அரச சாம்ராஜ்யங்களையும் திட்டமிட்ட வாழ்க்கையும் உருவாக்கியது மெசபடோனியா, எகிப்திய சிந்து சமவெளி நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கெல்லாம் இரும்பின் பயன்பாடு இருந்தது கிடையாது. இதில் சிந்து சமவெளி நாகரிகம் சுமார் 3300 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. அங்கெல்லாம் செப்பு தான் பயன்படுத்தப்பட்டது. மனிதர்கள் இரும்புக்கு முன்பாகவே தாமிரத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் இரும்பின் அளவுக்கு தாமிரம் உறுதியான உலோகம் கிடையாது. அப்படிங்கிறதால வனங்களை அழித்து விவசாய நிலமாக்குவதில் பெரிய முன்னேற்றம் ஏற்படலை. இது தவிர தாமிரத்தை விட இரும்பின் உருக்கும் வெப்பநிலை அதிகம். அதற்கேற்ற உலைகளும் தாமிர காலத்தில் கிடையாது. அதாவது செம்பு காலத்திலேயே தமிழகத்தில் இரும்பு காலம் தொடங்கிவிட்டது. இந்தியாவை பொறுத்தவரை கிமு 1000வது ஆண்டு வாக்கில் தான் இரும்பு உருக்கும் தொழில்நுட்பம் அறிமுகமானதாக ஆரம்பத்தில் கருதப்பட்டது. இப்போ ஆதிச்சநல்லூரிலும் சிவகலையிலும் கிடைத்த இரும்பின் பொருட்களின் காலம் கிமு 2500 முதல் கிமு 3345 வரை இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதனால 5300 வருடங்களுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் இரும்பை உருக்கும் தொழில்நுட்பம் இருந்திருக்கிறது. இதன் மூலமாக ஆதிகால நாகரிகத்தில் சிறந்த நாகரிகம் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் திராவிட நாகரிகத்திற்கும் தொடர்பு இருப்பதாக முன்பு சொல்லப்பட்டது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைக்கக்கூடிய எழுத்துக்கள் மற்றும் குறியீடுகளுக்கும் தமிழ்நாடு தென்னிந்தியாவில் கிடைத்த பானை ஓடுகளில் காணப்படும் குறியீடுகளுக்கும் பெருமளவு ஒற்றுமை இருப்பதால் அப்படி சொல்லப்பட்டது. ஆனால் சிந்து சமவெளி நாகரிக எழுத்துக்கள் இன்னும் புரிந்து கொள்ளப்படலை. அதனாலதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிந்து சமவெளி நூற்றாண்டு விழாவில் பேசும்போது சிந்து சமவெளி நாகரிக எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த சிந்து சமவெளியில் கிடைத்த குறியீடுகள் அல்லது எழுத்துக்களை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் வழியை கண்டறியும் அமைப்பு அல்லது நபருக்கு $1 மில்லியன் வழங்கப்படும் அப்படின்னு அறிவித்தார். ஆனால் மெசபடோமியா, எகிப்து, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முற்பட்ட நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்பதுதான் இரும்பின் தொன்மை எடுத்து காட்டியிருக்கிறது. இதற்கு மேலும் வலு சேர்க்க குமரிகண்டம் பற்றிய ஆய்வையும் பூம்புகார் பற்றிய ஆய்வையும் தீவிரப்படுத்தணும். இலக்கியத்தில் கூறப்படுபவை எல்லாம் வரலாறு ஆகிவிடாது அப்படின்னு நம்மை பார்த்து கேலி கிண்டல் செய்தவர்கள் இன்னைக்கு வாயெடுத்து போயிருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரும்பின் தொன்மை பற்றி அறிவித்த போது பேசினார். பருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இலக்கியத்தில் கூறப்பட்ட கொடுங்கடல் கொண்ட பகுதியும் ஆய்வு செய்து உலகத்திலேயே மூத்த குடி தமிழ் குடிதான் அப்படிங்கிறத நிறுவ வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது.